மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த மனித பிறவி அவ்வளோ ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு பிறவி, ஒரு அபின், ஒரு போதை பொருள் மாதிரி. சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. ஆனால் இது பிடிச்சது. அது பிடிச்சிருக்கும் போது, நான் ராமேஸ்வரம் போனப்பா, செங்கல்பட்டில் இறங்கிட்டேனேன்றதே எனக்கு புரியாது. இது அப்பப்போ சொல்ல வருவது தான் குருநாதர் கூட வேலை. தம்பி, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, அங்கே போகணும், இங்கே எவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருக்கிற, இதில் நீ உக்காந்தனா இதில் அப்படியே சொல்லிட்டே இருக்கணும், நீ எதற்காக கிளம்பினியோ உனக்கு தெரியாமல் ஞாபகப்படுத்துவதற்காக வருபவர்கள் தான் தேவதூதர்கள், மெசஞ்சர்ஸ், மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதத்தில் பார்த்தாலும் அது மாதிரி மெசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க. அந்த மெசஞ்சர்ஸே நம்ம கடவுளாக நினச்சி தப்பாக பார்க்குறோம், அது வேற விஷயம். அவர்கள் எதுக்காக வராங்க? இதை பாருப்பா, நீ பிறவி எடுத்தது இந்த காரணத்திற்காக அல்ல. இங்கே இருப்பது, இங்கே இரு, செங்கல்பட்டில் இரு, அங்கே இருக்கிற குளத்தை பாரு, ஏரியை பாரு, பறவையை பாரு, ஃபோட்டோ எடுத்துக்கோ, செல்ஃபி எடுத்துக்கோ, ஃபேஸ்புக்கில் போடு, ஆனால் கிளம்பு, ராமேஸ்வரம் வந்து சேர். இதை போன்று நம்மளுடைய பிறவியை எடுத்த காரணத்தை புரிய வைப்பது தான் ஆன்மீகத்தின் நோக்கம். உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு உயரிய சக்தி தன்னை வெளிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. லாலாஜி மகாராஜ் எங்களுடைய சிஸ்டமை கொண்டு வந்த முதல் குருநாதர் அடிக்கடி சொல்றார், கடவுள் உள்ள போய் ஒளிஞ்சுன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை வெளியில விடு அப்படின்றார். God has hidden himself and exposed yourself. Your job is to hide yourself and expose him. கடவுள் உன்னில் ஒளிந்து கொண்டு உன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய வேலை உன்னை ஒளித்து கொண்டு அவனை வெளிப்படுத்துதல். இவ்வளவுதான் ஆன்மீகம்.